இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இபிஎஃப்ஓ என்று அழைக்கப்படும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கொண்டு வரும் புதிய திட்டங்கள் மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளது. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம டேட்டில் பார்க்கலாம். இபிஎஃப்ஓ உறுப்பினர் தங்கள் சுய விவரத்தை அப்டேட் செய்வதற்கான புதிய விதிகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவான தகவலை பார்க்கலாம். இபிஎஃப் உறுப்பினர்கள் இனி முக்கிய ஆவணங்கள் பதிவேற்றம் ஏதும் இல்லாமல் தங்கள் ஆதார் இணைக்கப்பட்ட யூனிவர்சல் கணக்கு எண்களை பயன்படுத்தி தனிப்பட்ட விவரங்களை சுலபமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வசதி அனைத்து பிஎஃப் உறுப்பினர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். ஆதார் மூலம் இவிஎன் இணைக்கப்பட்டிருந்தால் போதும். இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் பெயர், பிறந்த தேதி, பாலினம், தேசியம், தந்தை அல்லது தாயின் பெயர், திருமண நிலை, மனைவி பெயர், நிறுவனத்தில் சேர்ந்த தேதி மற்றும் வெளியேறும் தேதி போன்ற தனிப்பட்ட விவரங்களை அப்டேட் செய்ய எந்த ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்யாமல் புதுப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா இந்த விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டுமென்றால் நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒப்புதல் அல்லது முதலாளியின் ஒப்புதல் கிடைக்க வேண்டும். அதன் பின்புதான் பெயர், பிறந்த தேதி, பாலினம், தேசியம், தந்தை அல்லது தாயின் பெயர், திருமண நிலை, மனைவியின் பெயர், நிறுவனத்தில் சேர்ந்த தேதி மற்றும் வெளியேறும் தேதி போன்றவை மாற்ற முடிந்தது. ஆனால் இனி அப்படி செய்ய வேண்டிய அவசியமில்லை. மேலும் 2024-2025 நிதியாண்டில் முதலாளிகள் மூலம் திருத்தம் செய்ததற்கான இபிஎஃப்பில் பெறப்பட்ட மொத்த 8 லட்சம் கோரிக்கைகளின் சுமார் 45% கோரிக்கைகள் இபிஎஃப்பில் இந்த புதிய விதிகளால் உறுப்பினர்கள் சுயமாக அங்கீகரிக்கப்படலாம் என இபிஎஃப்ஓ அறிக்கை கூறுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் போதும். ஈஸியாக மற்ற விவரங்களை அனைத்தையும் நீங்கள் திருத்தம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன் மூலமாகவும் ஏடிஎம் கார்டு மூலமாகவும் இபிஎஃப்ஓ அமௌண்ட்டை வித்ட்ராவல் செய்து கொள்வதற்கான ஆப்ஷனும் எனபிள் செய்ய உள்ளது. ஏன்னால் தற்போது அதிகமானவர்கள் இபிஎஃப்ஓவில் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணால் அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது. இந்த மாதிரி விவரங்களை தவிர்ப்பதற்காக கூடிய விரைவில் நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் அல்லது ஏடிஎம் கார்டு மூலம் இபிஎஃப்ஓ பணத்தை வித்ட்ராவல் செய்வதற்கான ஆப்ஷன் எனபிள் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.